சில எதிர்கட்சிக்காரங்க கேட்கிறாங்க, அப்படி என்ன உங்க துணை முதலமைச்சர் சாதிச்சிட்டாரு அவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறாங்க. சரி, அவர் வாரிசா இருக்கிறதுனாலதான் இந்த பிறந்தநாள் விழாவா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மக்கள் கூட முதலமைச்சரோட பையன் அதனால பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். அவர் இன்னைக்குதான் துணை முதலமைச்சர். ஆனா இதற்கு முன்பு அவர் துணை முதலமைச்சர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர் கிடையாது. 2019 ஆளுகின்ற ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களை நசுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது. சிஏஏ என்ஆர்சி என்ற ஒரு சட்டம். அந்த சட்டம் வரும்போது அந்த சட்டத்தை எதிர்த்து யார் குரல் கொடுப்பார் எதிர்கட்சிகள் என்றெல்லாம் பயப்படுற மோடியை பார்த்து காத்து கொண்ட தருணம். அந்த நேரத்தில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்தது மட்டுமல்ல, அந்த சட்ட நகலை எதிர்த்து கிழித்து போராடிய ஒரு உன்னதமான தலைவனுக்கு தான் இன்று பிறந்தநாள் விழா. அது மட்டுமல்ல, இவ்வளவு தாய்மார் இருக்கீங்க, உங்களோட பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க குறிப்பா என்ன படிக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? டாக்டர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. கரெக்டா இல்லையா? உங்க பெண் பிள்ளைங்க டாக்டர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த டாக்டர் படிக்கக்கூடிய கனவை ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகிறது. என்ன சட்டம்? நீட் தேர்வுன்னு ஒரு நுழைவுத் தேர்வு. அந்த சட்டம் கொண்டு வரும்போது நம்மளுடைய அரியலூர் தங்கை அனிதா மரித்து போனார். அன்று முதல் இன்று வரை இந்தியாவில் ஒரு தலைவர் கொண்ட கொள்கையில் அவ்வளவு உறுதியா இருக்காருன்னு பாருங்க. அன்னைக்கு அனிதா தங்கை மரணம் முதல் இன்று நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கும் வரை நீட் தேர்வை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே தலைவன் மாண்புமிகு இன்று பிறந்தநாள் வாழ்ந்த விழா நாயகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற தலைவன். இதை யாராவது இல்லைன்னு மறுக்க முடியுமா? அவர் வாரிசுனால பண்ணிட்டாங்களா? கிடையாதுல்ல. யோசிச்சு பாருங்க. வாரிசு பண்ணுவாங்க. எங்க பண்ணுவாங்க? ஒரு ஜாதி கட்சியோட வாக்குகளை பாதுகாக்கிறதுக்கு வாரிசை கொண்டு வருவாங்க. இல்ல அந்த கட்சியோட சொத்தை பாதுகாக்கிறது வாரிசு கொண்டு வருவாங்க. நம் இளம் தலைவர் அவர்கள் சொத்தை பாதுகாக்கிறதுக்கோ ஜாதி ஓட்டை பாதுகாக்கிறது வரல, தமிழக மக்களின் கொள்கைகளை பாதுகாக்க வந்த வாரிசு தலைவர் தான் இளம் தலைவர் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இவ்வளவு தாய்மாரு கடைசி கண்ணு கட்டுற தூரம் வரை இவ்வளவு நெருக்கடியா உட்கார்ந்துருக்கீங்க. நம் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா விருகம்பாக்கம் தொகுதி மக்கள் பழச மறக்க மாட்டோம். இவ்வளவு பேர் நெருக்கமா உட்கார்றீங்க, கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட மாஸ்க் போடல. இது எப்படி சாத்தியமாச்சு? எண்ணி பார்க்கணும். லாக்டவுன் லாக்டவுன் ஒரு செய்தி நம்ம காதல கேட்டது ஞாபகம் இருக்கா? மறக்க கூடாது. அதெல்லாம் எடப்பாடி ஆட்சியில டிவியை திறந்தா லாக்டவுன் லாக்டவுன் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வராரு, 10 வருஷம் இடைவெளி கழிச்சு ஆட்சிக்கு வராரு. எண்ணி பார்க்க வேண்டும். சரியான மருத்துவ கட்டமைப்பு கிடையாது, அரசாங்கத்து கஜானால எந்த பணமும் கிடையாது, தடுப்பூசி வாங்க ஒன்றிய அரசு கிட்ட எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. இது எல்லாம் இருந்த சூழலில் நெருக்கடியான காலத்தில் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த 3 மாத காலத்தில் கொரோனா என்ற கொடிய வைரஸை தன்னோட நிர்வாக திறமையால் ஒழித்த முதலமைச்சரின் வாரிசுக்கு தான் இன்று பிறந்தநாள் விழா. அது மட்டுமல்ல, நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொரோனா வந்திருக்கோம், பிள்ளைக்கு வந்திருக்கோம், இல்ல கணவருக்கு வந்திருக்கோம். உங்க பிள்ளைய தோல்லையும் மார்பிலையும் சுமந்து வளர்த்திருப்பீங்க, உங்க ரத்தத்தை சிந்தி வளர்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைக்கே கொரோனா வந்தா மேல ஒரு ரூம்ல உட்கார வச்சிருங்க, சாப்பாடை வெளியில வச்சிருங்க, உள்ள போய் தொட்டு பார்க்க மாட்டீங்க. இல்ல பக்கத்து ரூம்ல இருப்பாங்க, உள்ள பக்கத்துல கூட போக மாட்டீங்க. மாஸ்க் போடுவீங்க, கிளவுஸ் போடுவீங்க, அந்த துணியை எடுத்து தனியா பின்னாடி போடுவீங்க. இதுதானே நடந்தது. ஆனால் தன்னுடைய 67 வயதில் கொரோனா வார்டுக்கே சென்று கொரோனா நோயாளிகள் ஆறுதல் சொல்லிய இந்தியாவில் ஒரு தலைவன் அல்ல, உலகத்திலே ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான். இதை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாராவது சொல்லுங்க. எப்படி செஞ்சார் முதலமைச்சர்? தன் நிர்வாக திறமையால் கொரோனா ஒழிச்சார். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு திட்டத்திற்கு பின் முதலமைச்சர் பல சாதனைகளை படைத்திருக்கிறார். நமது மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர். ஆனால் மாஸ்டர் வைக்கக்கூடிய மருத்துவத்துறையில எவ்வளவு திட்டம் இருக்கு தெரியும் உங்களுக்கு. அதுல ஒரே ஒரு திட்டம் சொல்றேன், நிறைய பேர் தெரியாது. யாருக்காவது நம்மை காக்கும் 48 அந்த திட்டம் தெரியுமா? பெண்கள் உங்களை கேட்கிறேன், தாய்மார்கள், நம்மை காக்கும் 48 தெரியாது, தெரிஞ்சுங்க. இப்ப சாலையில ஒரு விபத்து ஏற்படுதுன்னு வைங்களேன், நம்ம இந்த காசி தேட்டர் ரோட்லயோ இல்ல விழுப்புரம் ரோட்லயோ ஒரு விபத்து ஏற்படுது. இன்னைக்கெல்லாம் மனுஷங்க என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு போன் எடுத்துக்கிறாங்க, அதை எடுத்து பேஸ்புக்ல வீடியோ போடுறாங்க, இல்ல யூடியூப்ல வீடியோ போடுறாங்க. யாரோ ஒருத்தருக்கு மனிதநேயம் மிச்சம் இருக்கிறவங்க அவங்களை தூக்கிட்டு போய் காப்பாத்துறதுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. சரி, அவங்களுக்கு கூட என்ன பயம் தெரியுமா இருக்கும்? ஐயோ இந்த உயிரை காப்பாத்துறா, நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலையணுமே, நமக்கு எதுக்குடா ஊர் வம்பு அப்படின்னு இருந்த காலம்தான். இதை உணர்ந்த முதலமைச்சர் நம்மள ஆண்டாம் பாருங்க, வெள்ளக்காரன் லண்டன்ல இருந்து ஒருத்தன் வந்து விபத்துல சிக்கலாம் சரி, நமக்கு தண்ணி தராத மாநிலம் கர்நாடகா இருந்தாலும் சரி,
மதத்தை வச்சு அரசியல் செய்யற குஜராத்தா இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் வந்தோ எந்த நாட்டுக்காரன் வந்தோ தமிழ்நாட்டில் விபத்தில் சிக்கினால் அந்த உயிரை காக்கக்கூடிய செலவை 48 மணி நேரம் அரசே ஏற்கும் என்ற திட்டம் தான் நம்மை காக்கும் 48. இந்த மாதிரி ஒரு திட்டம் எந்த மாநிலத்திலாவது இருக்கிறதா? அது மட்டும் கிடையாது. இதற்கு முன்பு அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய மக்களுக்கு கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டியது இருந்துச்சு. இனிமேல் அந்த உயிரை யார் பாதுகாக்கிறீர்களோ அந்த மக்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்த முதலமைச்சர். எண்ணி பார்க்க வேண்டும், எந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, யார் மக்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்று. 3 வருஷம் தான் இருக்கு. எவ்வளவு திட்டங்களை நம்ம கொடுத்திருக்கிறோம். மகளிர்களுக்கு பேருந்து இலவசம், இங்க இருக்க எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல, கொடுப்போம். 3 வருஷம் தான் இருக்கு. படிப்படியா ஒவ்வொரு திட்டத்தையும் செய்யறோம். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, எவ்வளவு திட்டங்கள். அரசு பள்ளியில படிச்சு அரசு கல்லூரிக்கு போன 1000 ரூபாய் 3 வருஷத்துல. அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்ல முடியுமா? அவங்க இவ்வளவு திட்டம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு. இங்க ஒரு 100 கட்சிக்காரங்க இருக்காங்க, இங்க ஒரு 40 கட்சிக்காரங்க இருக்காங்க. இவ்வளவு ஒரு 100கணக்கான கட்சிக்காரங்களும் மைக்ல பேசினாலும் ஒரு திட்டத்தை மறுபடியும் சொல்ல தேவையில்ல. ஒவ்வொரு தொண்டனும் ஒரு திட்டத்தை மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு தெம்பை தந்த ஒரே தலைவர் நமது தலைவர் மட்டும்தான். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு செல்கிறார், மாணவர்கள் அழைக்கிறார். காலையில சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாங்க, மாணவர்களா சொல்றாங்க சாப்பிடலன்னு சொல்றாங்க. ஒரு 4 குழந்தை கேட்டுட்டு முதலமைச்சர் நிகழ்ச்சி முடிச்சு கிளம்பிடுறாரு. அமைச்சர்கள் போயிடுறாங்க, அதிகாரிங்க போயிடுறாங்க. நீங்களே தாய்மார்க்கு இருக்கீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு தோசை சுட்டு கொடுப்பீங்க. டே சாப்பிட்றான்னு சொல்லுவீங்க. அவன் டிவி பார்த்துட்டு இருப்பான், இல்லை ஃபோனில் நோண்டிட்டு இருப்பான். அம்மா வரமான்மா. டேய் நீ சாப்பிட்டா கடை, சாப்பிட்டாட்டி போ சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? நான் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருவேன். கரெக்டு தானே? யாரு அம்மா? நீங்க சொல்வீங்க. ஒரு குழந்தை ஸ்கூல்ல சொல்லுது, முதலமைச்சர் எவ்வளவு விஷயம் மைண்ட்ல இருக்கும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும் மைண்ட்ல இருக்கும், அதை மறந்துடுவாங்க எல்லாருமே. இப்போ நானே ஒரு ஏரியாவுக்கு போறேன், ஒரு விஷயம் 10 கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, 4 மைண்ட்ல இருக்க 6 மறந்துடும். அப்புறம் ஞாபகம் வந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்க முடியும். இதான் யதார்த்தம். ஆனால் முதலமைச்சர் அதை மறக்கவில்லை. கோட்டைக்கு செல்கிறார், அதிகாரிகள் அழைக்கிறார், ஒரு ஆய்வு கூட்டம் போடுறாரு. தமிழ்நாட்டில் எவ்வளவு பிள்ளைங்க காலையில சாப்பிடாம வரான்னு கணக்கெடுக்க சொல்றாரு. 63% பிள்ளைங்க சாப்பிடாம வரான்னு கணக்கெடுக்கிறாங்க. இதை ஒரு வேதனையான விஷயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். நம் மக்கள் சென்னை மாநகராட்சியில் நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சது. இன்னும் கிராமத்துல பிள்ளைங்களுக்கு சத்துணவு சாப்பாடு தான் மிக முக்கியமான சாப்பாடா இருக்கு. அதை உணர்ந்த முதலமைச்சர் இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு காலை உணவு திட்டத்தின் மூலம் 21 லட்சம் மாணவர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர். அப்படிப்பட்ட தலைவரின் மகனுக்கு தான் இன்று பிறந்தநாள் விழா. அப்படிப்பட்ட முதலமைச்சரும் இளம் தலைவரும் இன்னும் தமிழ்நாட்டுக்கு பல சேவைகளை செய்ய வேண்டும். நம் விருகம்பாக்கம் சகோதரிகள் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உங்க எம்எல்ஏவின் சார்பாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தேவை இருக்கும். நீங்க காலையில டெய்லி வேண்டுவீங்க, சாயங்காலம் வேண்டுவீங்க. உங்க வேண்டுதல்ல 5 நொடி நம்ம முதலமைச்சர் நன்றாக ஆரோக்கியமா இருக்க வேண்டும், நம் துணை முதலமைச்சர் நன்றாக ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்க வேண்டும் என்று உங்கள் சகோதரனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கழகத்தின் இளம் தலைவர் துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க என்று வாழ்த்தி இந்த கூட்டத்தை இந்த அளவுக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிற வட்டத்தின் துணை செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.